இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் விய காமிக்கிறாங்க. அவள் யார்ட்டையோ இருந்து தப்பிச்சு ஓடிட்டுருக்கா. என்னென்னு பார்த்தா இன்றைக்கி தான் அவளுக்கு வெட்டிங். அதுலேருந்து தான் அவள் தப்பிச்சு ஓடிட்டுருக்கா. அங்கே கார்ட்ஸ் பட்லர் எல்லாருமே விரட்டிட்டு வந்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் என் பக்கத்தில் வந்தீங்கன்னு வச்சுக்கோங்கமே கண்டிப்பாக உள்ளே குதிச்சிருவேன் அப்படின்றத சொல்கிறா. மேடம் நீங்கள் அப்படியெல்லாம் பண்ணிடாதீங்க அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு பர்சன் ஒரு ஸ்கூட்டியில் வரவுமே வேமா ஸ்கூட்டியை பறிச்சுட்டு அங்கேருந்து ஓடி போயிடுறா. அதை பார்த்துட்டு அங்கே நம்ம பட்லர் உடனே யார்ட்டையோ கால் பண்ணி சொல்கிறாரு. அப்போ அங்கே பார்த்தா கார் வந்து முன்னாடி நின்று அவளை வந்து நாங்கள் கிட்னாப் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு அங்கே உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. பட்லர் தான் வாய்ஸை வந்து மாற்றி பேசிகிட்டு இருக்காரு. பட் ஹீரோயின் கண்டுபிடிச்சிடுறா. நீங்கள் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க எதுக்காக அப்படின்றத சொல்லி கேட்கும்போது பார்த்தா அவங்க அப்பா தான் பக்கத்தில் இருக்காரு. நீங்களும் அப்பா இதெல்லாம் பண்ணீங்கன்னு சொன்னதும் அப்புறம் நான் என்ன பண்ணுறது உன்கிட்ட சொல்லி பார்த்துட்டு ஆனால் நீ கேட்கவே மாட்டேன். நீ வந்து மேரேஜ் பண்ணிக்கோ எனக்கு ஹார்ட்டெல்லாம் பெயினாக இருக்குது அப்படின்றத சொல்கிறாரு. நான் வந்து மேரேஜெல்லாம் பண்ண மாட்டேன்னு சொன்னதுமே நீ என்ன எனக்கு ஹார்ட் அட்டாக் வர வைக்கணும்னு நினைக்கிறியா அப்படின்றத சொல்லிட்டு அப்படின்னா உன்னை வம்பு பண்ணி தான் நான் இழுத்துட்டு போய் மேரேஜ் பண்ணணும்னு சொல்லிட்டு அவளங்க கூட்டிகிட்டு போய் ரூமில் வேற அடைச்சி வச்சுடுறாங்க. நம்ம ஹீரோயினுமே அங்கே வெட்டிங்க்கு ரெடி ஆக்கி வச்சுருக்காங்க. கதவை ஓப்பன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது பாடி கார்டு ஓப்பன் பண்ண மாட்டாரு. அப்போ பார்த்தா அங்கே லீன்னு சொல்லிட்டு ஒரு பையன் வர்றான். அவனை அவங்க பார்த்ததுமே மேடம் உங்களோட வருங்கால கணவர் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்காரு. நீங்கள் வந்து மேரேஜ் பண்ண மாட்டீங்க அப்படின்றத சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் இதுக்கப்புறம் இருந்தால் வம்பு பண்ணி கல்யாணத்தை பண்ணி வச்சுருவாங்க. நம்ம எஸ்கேப் ஆகணும்னு சொல்லிட்டு அவளோட ஹேர் பின்னை வச்சு அங்கே கதவை வந்து திறக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கா. இப்போ அங்கே வெளியேருந்து யாரோ கதவை திறந்ததுமே அவள் தலையில் அடிபட்டுது. உள்ளே வந்தது நம்ம ஹீரோ யான் தான். அவன் அங்கே பார்த்ததுமே அவள் ரொம்ப ஷாக் ஆகிடுறான். நீ என்ன இங்கே பண்ணிட்டு இருக்க அப்படின்றத சொல்லி கேட்குறான். என்னென்னா நம்ம ஹீரோ வந்து அவளோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் போல். ஹீரோயின் மயக்க வர மாதிரி இருக்கவுமே அவன் பிடிச்சிடுறான். அதுக்கப்புறம் அங்கே வந்து அவன் வேமா விலக பார்த்ததும் உன்னோட ட்ரெஸ் மாட்டிக்கிச்சு நீ இப்படி பண்ணாத ட்ரெஸ் வந்து டேமேஜ் ஆயிரும் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே லீவ் உள்ளே வந்ததுமே அவனை பார்த்துட்டு அவன் வேமா அங்கே நம்ம ஹீரோ பிடிச்சி கிஸ் பண்ணிடுறான். இப்போ அவன் என்ன இதெல்லாம் அப்படின்றத கேட்டதுமே என்ன இதெல்லாமா என்ன பார்க்குறது உனக்கு என்ன புரியலையா நான் இவரை தான் லவ் பண்ணிட்டுருக்கேன் உன்னை மேரேஜெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்றத சொல்கிறா. அங்கே பார்த்தா மேரேஜுக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க. இதை வந்துட்டு ஒரு வழியாக நான் முடிச்சாகணும் அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோவே அங்கே வந்துட்டு தூக்கிட்டு போக சொல்லிட்டு அங்கே மைக்கை வாங்கி வந்து அவட்ட அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுறா. நான் இந்த மேரேஜெல்லாம் வந்து பண்ண போகிறது கிடையாதுன்னு சொல்லிட்டு அதை கேட்டுட்டு அவங்க அப்பா ஷாக் ஆகிட்டு அவளை வந்துட்டு அங்கே வந்து சரி பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. பட் அவள் கேட்குற மாதிரி இல்லை. அதுக்கப்புறம் லீட்டை வந்து அவர் கெஞ்சிட்ருக்காரு. அவள் தெரியாமல் பண்ணிட்டா நீங்கள் மேரேஜ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. பட் அவனுமே வந்துட்டு மேரேஜ் பண்ணுற ஐடியாவில் இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுறான். அதெல்லாம் கேட்டுட்டு அவருக்கு திரும்ப அங்கே ஹார்ட்டில் வந்து பெயினாக ஆரம்பிச்சிருது. நம்ம பட்லர் தான் கேர் பண்ணிட்டுருக்காரு. யானும் லீயுமே மீட் பண்ணி பேசுகிறாங்க. என்னென்னா இவங்க 2 பேருமே பிரதர்ஸ் தான். நம்ம ஹீரோக்கு தான் இன்றைக்கி வந்து மேரேஜே போல் ஹீரோயின் கூட. பள்ளி நீங்கள் எதுக்காக அவங்ககிட்ட உண்மையை சொல்லலை அப்படின்றத கேட்டதுமே இப்போ என்ன நடந்துட்டுருக்குன்னு எனக்கு தெரியலை. 5 இயர்ஸ்க்கு அப்புறம் அவளை மீட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ வந்துட்டு எல்லாம் தெரிஞ்சுக்கலாம் தான் அப்படின்றத அவன் சொல்லிட்டுருக்கான். பிறகு ஹீரோயின் வீட்டுக்கு வரும்போது அவங்க அப்பா பார்த்தா அவள் ரொம்ப பயந்து போயிடுறா. அவங்க அப்பா ரொம்ப கோவப்படுறாரு. நீ எதுக்காக இன்னைக்கு இப்படிலாம் என்ன அசிங்கம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அப்போ எனக்கு மேரேஜ் பண்ண விருப்பம் இல்லைன்னா நீங்கள் எதுக்காக இப்படி கட்டாயப்படுத்திட்டு இருக்கீங்க அப்படின்றத கேட்டதும் நீ மேரேஜ் பண்ணலைன்னா நம்ம வந்து பேங்க்ராப்ட் ஆகிடுவோம். அவங்க கம்பெனி கூட சேர்ந்து ஒரு பெரிய ப்ராஜெக்ட் பண்ணால் நம்ம கம்பெனியுமே நம்பர் 1 ஆயிரும் அப்படின்றத அவர் சொல்லிட்டு இருக்காரு. அவங்களுக்கு ஒரு பெரிய ப்ராஜெக்ட் கிடச்சிருக்கு அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோயின் நான் பேசாமல் அந்த கம்பெனியில் போய் அங்கே ஒர்க் பண்ணுறேன். அங்கேருந்து அந்த ப்ளூ பிரிண்ட்டையுமே எடுத்து கொடுத்துட்றேன். ஸோ நீங்கள் வந்து எப்படியாச்சும் வந்து இந்த கம்பெனி வந்து நம்பர் 1 பொசிஷனுக்கு கொண்டு வந்துடலாம். நானுமே அந்தால வந்து மேரேஜ் பண்ண வேணாம் இல்லை அப்படின்றத சொல்லிட்டு ஐடியா பண்ணிட்டு அங்கே நெக்ஸ்ட் டேவே வந்து மீட்டிங்காக போயிட்டுருக்கா. அதாவது இன்டர்வியூக்காக தான். அப்போ அங்கே நம்ம பட்லர் அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கதை பார்த்துட்டு ஏய் நீ என்ன இங்கே பண்ணிட்டு இருக்க அப்படின்றத கேட்டதுமே அப்போ அவன் வந்துட்டு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண தான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு சில ஃபார்ம்ஸ் எல்லாம் கொடுக்குறான். நான் உங்களுக்கு ஃபேக்காக வந்து ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு கொடுத்ததுமே நம்ம ஹீரோயின் அதெல்லாம் வாங்கி பார்த்துட்டு இது எல்லாமே உண்மை தானே அப்படின்றத சொல்கிறா. இல்லை இதை பாருங்க அப்படின்றத சொல்லிட்டு கொடுத்ததுமே நம்ம ஹீரோயினை பற்றி ஃபேக்காக அங்கே வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க போல். அங்கே இன்டர்வியூக்கு வந்து அந்த பேப்பர்ஸ் எல்லாம் நம்ம ஹீரோ பார்த்துட்டு ஹீரோயின் அந்த லிஸ்ட்டை பார்த்ததுமே ரொம்ப ஷாக் ஆகிடுறான். என்ன வந்துட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணுவா நைட்லாம் சுற்றுவா ரொம்ப வந்து மோசமான நிலைமைக்கு குடும்பம் போயிருச்சா என்ன வந்து போயிட்டுருக்கு என்ன நான் இந்த 5 வருஷத்தில் இந்த நிலைமைக்கா போயிட்டா அப்படின்றத சொல்லிட்டு அவளையுமே அங்கே ஜாப்க்கு எடுக்க சொல்லிடுறான். செலக்ட் ஆனவங்களையெல்லாம் நம்ம ஹீரோங்க உள்ளே வர சொல்லியிருக்காங்க போல் மீட்டிங்காக. ஹீரோ அங்கே பார்த்ததுமே ஹீரோயின் ரொம்ப ஷாக் ஆகிடுறா. ஐயோ கடவுளை இவனோட கம்பெனியா நான் எப்படி இங்கே வந்து ஒர்க் பண்ணுவேன் உண்மை தெரிஞ்சு போயிருமேன்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப பயமாயிட்டு இங்கேருந்து எஸ்கேப் ஆயிடணும்னு சொல்லிட்டு போகும்போது நம்ம ஹீரோ வேமா வந்து பிடிச்சிட்டு இப்போ எங்கே ஓடிட்டுருக்க நீ அப்படின்றத சொல்லிட்டு கேட்குறான். இதெல்லாம் என்ன வந்து நீ எழுதி வச்சிருக்க அப்படின்றத கேட்டதும் இது எல்லாமே உண்மைதான். நான் வந்துட்டு ரொம்ப மோசமான நிலைமைக்கு போயிட்டோம் என்னோட ஃபேமிலியேவும். அதுக்காக தான் நான் இங்கே ஒர்க் பண்ண வந்திருக்கேன். அப்புறம் இன்னொரு விஷயம் தெரியுமா அவர் வந்து என்னோட சொந்தப்பாவே கிடையாது. அது இப்போ தான் எனக்கு தெரிய வந்துச்சுன்னு சொல்லிட்டு பொய்யா பேசிகிட்டு இருக்கா. என் ட்ரெஸ்ஸை கூட பார்த்தையா நான் எப்படி வந்து ஏழை விட்டு பொண்ணாக போயிட்டேன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோ கையில் இருக்க வாட்சை பார்த்துட்டு பட் வந்துட்டு இது எவ்வளோ காசு தெரியல அப்படின்றத சொன்னதுமே இதுவுமே ஃபேக் தான் சும்மா வந்துட்டு நடிப்பு எல்லாம் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறா. அதெல்லாம் பார்த்துட்டு ஹீரோ ஐயோ கடவுளை இந்த லெவலுக்கு நிலைமை மோசமாயிடுச்சா அப்படின்னா இவளுக்கு கண்டிப்பாக நம்ம
நம்ம ஒர்க் போட்டு கொடுக்கணுன்ற லெவலுக்கு வந்துடுறான். அப்போ அங்கே பார்த்தா லேன் ஒரு பொண்ணு வந்துடுறாங்க. அவங்களுக்கு நம்ம ஹீரோவை ரொம்ப பிடிக்கும் போல். என்னங்க பேசிகிட்டு இருக்கீங்க, வாங்க நம்ம போகலாம் வீட்டுக்கு, உங்கள் அம்மா கூப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு அங்கே இருந்து கூட்டிகிட்டு போனதுமே நம்ம ஹீரோயின் ஐ திங்க் இவனோட ஒய்ஃபாக இருக்கலாம், இல்லை கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கலாம் அப்படின்றத சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டமாயிருது. என்னென்ன ஹீரோ மேலே அவளுக்கு இன்னுமே லவ் இருக்குது போல். அப்போ ஹீரோங்க வெளியே வந்துட்டு, நீ இப்படி என் பக்கத்துல எல்லாம் க்ளோஸாக வர வேலை வைக்காத, எனக்கு இதெல்லாம் பிடிக்கல அப்படின்றத சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்படுறான். பிறகு ஹீரோ அவங்க அம்மா போய் மீட் பண்ணுறான். அவங்களுக்கு உடம்பு முடியாமல் இருக்கு போல். அந்த லேண்ட் பக்கத்தில் க்ளோஸாக வந்ததுமே ஹீரோ கோவப்பட்டு திட்டினதும் அவங்க அம்மா திட்டிகிட்டு இருக்காங்க. அவளால் தான் நான் இன்றைக்கி உயிரோடு இருக்கேன், நீ இப்படி அவட்ட வந்து மோசமாலாம் பிஹேவ் பண்ணக்கூடாது, நீ அவகிட்ட நல்லபடியாக நடந்துக்கணும், அவள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கா, நீ அவளை ரொம்ப நல்லா கேர் பண்ணணும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க அம்மா வந்து யாரோ வந்து தள்ளி விட்டுருக்காங்க அங்கே நடந்து போகும்போது. அப்போ அந்த லேண்டை வந்து காப்பாற்றிருக்கா போல். இதை வச்சு தான் நம்ம ஹீரோ பக்கத்தில் அவள் வர்றதுக்கு க்ளோஸ் ஆகிட்டே இருக்கா. அப்புறம் ஹீரோவுமே அங்கே வெளியே வந்துட்டு அவள் கிட்ட வந்து ரொம்ப கோவப்படுறான். இப்படிலாம் நீ என்கிட்ட பிஹேவ் பண்ணாத, ஒழுங்காக விலகேறுன்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் இவனை எப்படியாச்சும் வலைக்குள்ள கொண்டு வரணும்னு தான் அங்கே வந்து அவள் ட்ரை பண்ணிட்டு இருக்கா. திரும்பவுமே நம்ம ஹீரோ அவங்க அம்மா போய் மீட் பண்ணி, நீங்கள் என்னம்மா நீங்கள் அன்னைக்கு வந்துட்டு உங்களை தள்ளி விட்டவங்க யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்களான்னு சொன்னதும் அந்த பொண்ணு வந்து மாஸ்க்கெல்லாம் போட்டு இருந்தாங்க. பட் வந்து யாருன்னு எனக்கு தெரியலை, பட் வந்து கையில் வந்து டேட்டூ இருந்துச்சு அப்படின்றத சொல்கிறாங்க. பிறகு நம்ம ஹீரோயினுக்கு சாப்பாடு அங்கே பட்லர் கொண்டு வந்ததுமே, நீங்கள் இப்படியெல்லாம் வந்துட்டு எனக்கு வந்து சேவை செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா எல்லாருமே வந்து கண்டுபிடிச்சிட மாட்டாங்களா, நான் வந்துட்டு பெரிய பணக்கார வீட்டு பொண்ணுன்னு, நீங்கள் அப்படிலாம் பண்ணாதீங்க அப்படின்றத சொல்லிட்டு பேசிகிட்டே போயிட்டு இருக்கும்போது லேண்ட்க்கு நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு வயிற்றுச்சலாக இருக்குது. இவளை பார்த்து எல்லாருமே எப்படி அவகிட்டே வந்து நெருக்கமாக வந்துட்டு இருக்காங்கன்னு தெரியலான்னு சொல்லிட்டு போகும்போது காஃபி வந்து மேலே இடிச்சதில் வந்து கொட்டிடுது. என் ட்ரெஸ்ஸவே நீ கெடுத்துட்ட, ஒழுங்காக வந்துட்டு இதெல்லாம் தொடச்சி விடு அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப கோவமாயிட்டு இருக்கு. பட் இருந்தாலுமே வேற வழி இல்லாமல் இந்த கம்பெனியில் இருக்குமேன்னு சொல்லிட்டு செய்ய போகிறா. பட் பட்லர் நான் தான் இருக்கேன்ல பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து எல்லாத்தையுமே தொடச்சி விட்டுட்டு இருக்காரு. இப்போ அங்கே இருக்க எம்ப்ளாயிஸ் எல்லாமே இவர் அந்த பெரிய பணக்கார வீட்டோட பட்லர் ஆச்சு அப்படின்னா இவங்க தான் அவங்களோட யங் லேடியா அப்படின்றத சொல்லிட்டு உடனே வந்துட்டு யங் லேடி அப்படின்றத சொல்லிட்டு பேசினதுமே நம்ம ஹீரோயின் ஐயோ கண்டுபிடிச்சிட்டாங்களான்னு சொல்லிட்டு பார்க்குறா. பார்த்தாங்க லேனை தான் வந்துட்டு அவங்க யங் லேடி நினச்சிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. பட் அவளுமே வந்துட்டு ரொம்ப நல்ல ஐடியா பண்ணிட்டு, நான் தான் அந்த பொண்ணு, நீங்கள் என்ன வந்துட்டு கண்டுபிடிச்சிட்டிங்களான்னு சொல்லிட்டு ட்ராமா போட்டதுமே பட்லருக்கு கோவமாயிட்டு உண்மையை சொல்ல போனதும் நம்ம ஹீரோயின் நீங்கள் எதுவும் சொல்ல வேணாம், அந்த கம்பெனியில் நான் இருந்து சீக்கிரட்டை கண்டுபிடிக்கணும் அப்படின்றத சொல்கிறா. அதுக்கப்புறம் அங்கே போயிட்டு எல்லாருமே ரொம்ப அவகிட்ட வந்து மரியாதை கொடுத்து பேச ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து என்ன உண்மையிலே நீ தான் யங் லேடியா அப்படின்றத கேட்டதுமே ஆமாம் நான் தான் யங் லேடி அப்படின்றத அவள் சொல்லிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் எதுவும் பெருசாக கண்டுக்கல. பிறகு அவளை அந்த டீமோட ஹெட்டாக வேற ஆக்கிடுறாங்க. நம்ம ஹீரோயினை போட்டு வேணும்னே அவள் பாடாப்படுத்திட்டு இருக்கா, ஓவர் டைம்லாம் பண்ண சொல்லிட்டு இருக்கா. எல்லாத்தையுமே ஹீரோயின் அங்கே பொறுத்துட்டு இருக்கா. பிறகு அவங்க அங்கிள்கிட்ட கால் பண்ணிட்டு எனக்கு ஒரு சூப்பரான ஷூ ஒன்று வேணும் அங்கிள் அப்படின்றத சொன்னதுமே அந்தாலுமே எங்கள் காரில் வந்து அவளை ட்ராப் பண்ண வராரு. என்ன வந்து இந்த காரில் வந்திருக்கீங்களே அங்கிள் அப்படின்றத கேட்டதும் இது வந்து என்னோட பாஸோட கார், அவர் வீட்டில் இல்லையா அதனால தான் எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்றத சொல்லிட்டு இந்த ஷூவுமே வச்சுக்கோ, இது ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும், அவங்களுக்கு வேணான்னு சொல்லி தான் அவங்க வச்சுருந்தாங்க அப்படின்றத சொல்லிட்டு கொடுத்ததுமே அந்த ஷூ வாங்கி போட்டுட்டு அங்கே போய் சீன் போட்டுட்ருக்கா. பார்த்தீங்களா இது எவ்வளோ காஸ்ட்லி தெரியுமா அப்படின்றத சொல்லிட்டேக்கா. நம்ம ஹீரோயின்ட்டு அதை காமிச்சதுமே ஹீரோயின் அதை பார்த்துட்டு அடிப்பாவி இதை வேணான்னு சொல்லிட்டு நான் டஸ்ட்பினில் போட்டேனே அதையே தூக்கிட்டு வந்து இங்கே போட்டுட்ருக்கா அப்படின்றத சொல்லி பார்த்துட்ருக்கா. அவள் பெருசாக கண்டுக்காத பார்த்துட்டு அவளுக்கு அங்கே ரொம்பவே கோவமாக ஆரம்பிச்சிருது. கோவத்தை நம்ம ஹீரோயின்ட்ட காட்டிகிட்டு இருக்கா. நீ வந்துட்டு இன்றைக்குள்ளே எல்லா ஒர்க்குமே முடிச்சாகணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சரின்னு சொல்லிடுறா. பார்த்தாங்க நைட் போல் அவங்களோட ஒர்க்கர்ஸ் எல்லாத்தையுமே வர வச்சு அவள் எல்லாத்தையும் வேலையுமே பண்ணி முடிச்சிடுறா. அதுக்கப்புறம் அவங்கள அனுப்பி விட்டுட்டு அவங்க வெளியே கிளம்பி போகும்போது ஸ்லிப்பாகி விழுக போகும்போது நம்ம ஹீரோ தான் வந்து பிடிச்சிக்கிறான். காலில் வேற நல்லா அடிபட்டுருது. நம்ம ஹீரோ நானே தூக்கிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அங்கே தூக்கிட்டு போயிட்டு இருக்கும்போது அங்கே பார்த்தா நம்ம ஹீரோயினோட கார்ட்ஸ் எல்லாருமே வந்துடுறாங்க. அங்கே காரை கொண்டு வந்து நம்ம ஹீரோயினை கூப்பிட வந்திருக்கதை பார்த்துட்டு ஐயோ கடவுளை இவங்க என்னை மாட்டி விடாமல் விட மாட்டாங்க போலயே அப்படின்றத சொல்லிட்டு பார்த்துட்டேக்கா. நம்ம ஹீரோ நீ வந்து யங் லேடி இல்லைனா உன்னை இதுக்கு கூப்பிட வராங்க அப்படின்றத கேட்டதுமே இவங்க ஒன்றும் என்னோட கார்ட்ஸ் கிடையாது, என்கிட்ட வந்து காசு கேட்டு வந்திருக்காங்க, நான் கடை வாங்கி வச்சவங்க அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அவங்களுமே ஆக்டிங் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஆமா நீ எப்போ வந்து காசை கொடுக்க போகிற எங்களுக்கு அப்படின்றத சொல்லிட்டு கேட்டதுமே நம்ம ஹீரோயின் நான் கூடிய சீக்கிரம் காசு வந்ததும் கொடுத்துருவேன் அப்படின்றத சொல்கிறா. நம்ம ஹீரோ நான் காசு கொடுக்குறேன் எவ்வளோ அவள் வாங்கியிருக்கா அப்படின்றத கேட்டதும் 1 மில்லியன் அப்படின்றத சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு ஹீரோக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுது. இவ்வளோ காசு எதுக்காக செலவழிச்சா அப்படின்றத சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கான். நீங்கள் கிளம்புங்க காசு வந்தால் கொடுப்பேன்ல அப்படின்றத சொல்லிட்டு அவங்க எல்லாத்தையும் ஒரு வழியாக அனுப்பி விட்டா. நம்ம ஹீரோ வந்து சரி வா நானே உன்னை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அங்கே வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறான். அதுக்கப்புறம் அங்கே நம்ம ஹீரோயின்க்கு வந்து பக்கத்தில் க்ளோஸ் ஆகிட்டு அவன் கிஸ் பண்ண வந்ததுமே ஹீரோயின் நீ இப்படியே என்கிட்ட பண்ணக்கூடாது, உனக்கு தான் ஆல்ரெடி கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குல்ல அப்படின்றத கேட்டதும் எனக்கு எந்த கேர்ள் ஃப்ரெண்டும் கிடையாது ஒய்ஃபும் கிடையாது, நான் இன்னுமே யாரையுமே லவ்வும் பண்ணலை மேரேஜும் பண்ணலை அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப ஒரு பக்கம் ஹாப்பியாக தான் இருக்குது. அவளுமே அவங்க பதிலுக்கு கிஸ் பண்ண வந்ததுமே நம்ம ஹீரோ நான் வந்து உனக்கு மெடிசன் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்றத சொல்லிட்டு வேமா அங்கேருந்து போயிட்டுருக்கான். அப்போ பார்த்தா அங்கே பட்லர் அவளுக்கு தேவையான பொருளெல்லாம் உள்ளே வாங்கிட்டு வந்ததுமே நம்ம ஹீரோ அவனை பார்த்துட்டு ஒருவேளை இவனோட பாய் ஃப்ரெண்டாக இருக்கும்னு சொல்லி நினச்சிக்கிறான். அப்போ அங்கே அவர்
வந்துட்டு இவங்களோட பாய் ஃப்ரெண்டுன்னு நினச்சிக்கிறாரு. நீங்கள் இருங்க அப்படின்றத சொன்னதும், இல்லை நீங்களே இருங்க அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோ வேகமாக அங்கேருந்து போயிடுறான். அப்போ பட்லர், ஐயோ கடவுளை, இவர் வந்து என்ன பாய் ஃப்ரெண்ட் நினச்சிட்டு போயிட்டாரா, மேடம் என்னை கண்டிப்பாக கொல்லாம விட மாட்டாங்க, நான் இங்கேருந்து கிளம்பணும் அப்படின்றத சொல்லிட்டு திங்ஸ் எல்லாம் வச்சுட்டு அவருமே அங்கேருந்து போயிடுறாரு. எனக்கு நம்ம ஹீரோயின் நாங்கள் ரொம்ப சூப்பராக நம்ம ஹீரோவை இம்ப்ரெஸ் பண்ணணும்னு சொல்லி ரெடி பண்ணிகிட்டு இருக்கா. ஏன்னா இவ்வளோ நேரமாயும் ஆளவே காணாமே அப்படின்றத சொல்லிட்டு அவங்க வெளியே போய் பார்க்கும்போது தான் தெரியுது நம்ம ஹீரோ வந்து விட்டுட்டு போயிட்டான்னு சொல்லிட்டு. அட பாவி, நீ இப்படி விட்டுட்டு போயிட்டியாடா அப்படின்றத சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அங்கே நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. வீட்டுக்கு வந்ததுமே அந்த லேன் அங்கே பக்கத்தில் வந்து க்ளோஸாக வந்ததுமே, உன்னை வந்துட்டு என்ன சொல்லியிருக்கேன், என்னோட அம்மாவை நீ கேர் பண்ணிக்கிட்டேன்னா அதோட போதும், நீ வீட்டுக்கு கிளம்புன்னு சொன்னா இல்லையான்னு சொன்னதும், அம்மா தான் உங்களுக்காக வெயிட் பண்ண சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அங்கே தண்ணியில் வந்து ட்ரக்ஸை கலந்து கொடுத்து விட்டான். நம்ம ஹீரோ அதை குடிச்சதுமே அவனுக்கு ஒரு மாதிரியா போதையிட ஆரம்பிச்சிருது. இந்த சான்ஸை யூஸ் பண்ணி அவன் வந்து பக்கத்தில் க்ளோஸாக வர ட்ரை பண்ணிட்டு இருக்கா. நம்ம ஹீரோக்குமே ஹீரோயினோட ஃபேஸ் மாதிரி தெரிஞ்சதும் அவன் பக்கத்தில் க்ளோஸாக போயிடான். பட் வந்து புரிஞ்சுக்கிறான் இது ஹீரோயின் கிடையாது லேண்ட் சொல்லிட்டு. அங்கே கோவப்பட்டு திட்டி அவளை அங்கேருந்து விரட்டி விட்டுறான். அதை பார்த்துட்டு அவளுக்கு இன்னுமே வந்துட்டு கோவம் அதிகமாயிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயின் அங்கே ஆஃபீஸ்க்கு வரும்போது நம்ம ஹீரோ அங்கே வந்து நிற்கிறான். அவனை பார்த்துட்டு ஹாப்பியாகிட்டு பேசி சிரிச்சுட்டே போகிறா. என்ன நேற்று வந்து சொல்லாமல் போயிட்டே அப்படின்றத சொல்லிட்டு, உன்கிட்ட சொல்லணும்னு அவசியம் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவன் அங்கே வந்து லிஃப்ட்டுக்குள்ளே போகிறான். ஹீரோயினுமே உள்ளே போக பார்க்குறா. பட் வந்துட்டு உள்ளே விட மாட்டான். எதுக்காக நம்மளை வந்துட்டு இப்படி பண்ணிகிட்டு இருக்கான், 5 இயர்ஸ்க்கு முன்னாடியுமே இப்படி தான் எதுவுமே ரீசன் சொல்லாமல் விட்டுட்டு போனான், இப்போயுமே இதே மாதிரியே பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்றத சொல்லிட்டு அவள் யோசிக்கும் போது நம்ம ஹீரோ ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்க்குறான். ஏன்னா நம்ம ஹீரோயின் நான் ரொம்ப பூவான்னு சொல்லிட்டு அவன்கிட்ட இன்ட்ரடியூஸ் ஆகி பேசியிருப்பா போல். 2 பேருமே லவ் பண்ணியிருக்காங்க. பட் அவங்க அப்பா வந்து பிடிச்சி நம்ம ஹீரோவை எவ்வளோ காசு வேணாலும் எடுத்துக்கோ, என் பொண்ணோட விட்டு அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோ ரொம்ப கோவமாயிட்டு அந்த காசை ஃபுல்லாமே நம்ம ஹீரோயின்ட்ட ரிட்டர்ன் பண்ணிட்டு, உனக்கு எனக்குமே வந்துட்டு செட் ஆகாது, நம்ம 2 பேருமே பிரிஞ்சிடலாம் அப்படின்றத சொல்லிட்டு போயிருக்கான். அதே மாதிரி தான் இப்போயுமே நடந்துருச்சேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஃபீல் ஆகிட்டு இருக்கான். இப்போ திரும்பவுமே நம்ம ஹீரோயின்ட்ட அவன் வந்து நேற்று உன் வீட்டில் வந்துட்டு ஒரு பர்சனை பார்த்தனே, அந்த ஆள் யார், உன்னோட ஹஸ்பண்டா இல்லை பாய் ஃப்ரெண்டான்னு கேட்டதும் அவள் சிரிச்சுட்டு, நீ என்ன தப்பாக புரிஞ்சுக்கிட்டியா, அது வந்து என்னோட வீட்டோட பட்லர் தான் அப்படின்றத சொன்னதும், அதை கேட்டுட்டு உன்னோட அப்பாவை விட்டு வெளியே வந்துட்டேன்னு சொல்லிட்டு இருக்கா. அப்புறம் பட்லர் எதுக்கு உனக்கு வந்து பொருளை நான் வாங்கிட்டு வராரு அப்படின்றத கேட்டதும், வெளியே வந்தாலுமே அவருக்கு என் மேலே கொஞ்சம் பாசம் இருக்குல்ல, இத்தனை வருஷமா அவர் கூட தானே இருந்தேன், அதனால தான் அப்பப்போக்கு ஏதாச்சும் பொருளை அனுப்பி விடுவார் அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு ஹாப்பி ஆகிட்டு சரி உள்ளவா அப்படின்றத சொல்லிட்டு கூப்பிட்றான். ஹீரோயினுக்குமே ரொம்ப ரிலாக்ஸ் ஆகிட்டு இருக்கு. அப்போ லேன் அங்கே 2 லேடியுமே அதெல்லாமே பார்த்துட்டு வைத்தறிச்சல் பட்டுட்டு இருக்காங்க. இப்போ லேன் இவள் ஏதாச்சும் ஒரு வழி பண்ணணுமே அப்படின்றத சொன்னதும், அப்போ இந்த கான்ட்ராக்டை கொண்டு போய் நீங்கள் சைன் வாங்கிட்டு வர சொல்லுங்கள், அந்த பர்சன் சரியான வந்துட்டு ரொம்ப வந்து மோசமான பர்சன், கண்டிப்பாக இவளுக்கு சைன் பண்ண மாட்டான், இவளையுமே ஒரு வழி பண்ணுவான் அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அவளுக்கு நல்ல ஐடியாவாக தோணிட்டு இருக்கு. அதே மாதிரியே பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்ட்ட போய் இதில் சைன் வாங்கிட்டு வா அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் அந்த ஆளோட நேமை பார்த்ததுமே அப்படின்னா ஓகே தான், இவன்ட்ட ஈஸியாக வாங்கிடலாம், நான் வந்து பண்ணிடுறேன் அப்படின்றத செட்டு போகிறா. இப்போ அங்கே வேன் சொல்லிட்டு ஒரு லேடி வராங்க. நம்ம ஹீரோயின்ட்ட அந்த ஷேர் மீட்டிங்கில் நடக்கிறத பற்றி அங்கே பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே அந்த லேண்ட் வந்துடுறா. தேவையில்லாமல் நீ எதுக்கு கண்டவங்ககிட்டலாம் பேசிகிட்டு இருக்க, அதுக்குலாம் உள்ளே வரதுக்கே தகுதி கிடையாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஓவர் அவங்ககிட்ட பேசினதுமே அவங்களுக்கு ரொம்ப கோவமாயிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயினை வேற திட்டி அவள் அனுப்பி விட சொல்லிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் ஆனால் அவங்ககிட்ட ரொம்ப நல்ல விதமாக பேசிட்டு நான் இப்போ கிளம்புறேன்னு சொல்லிட்டு போனதுமே அங்கே நம்ம ஹீரோவோட அசிஸ்டன்ட் வந்து வாங்க மேடம் உள்ள அப்படின்றத சொன்னதுமே, நான் இந்த கம்பெனியில் வந்துட்டு எந்த ஒரு கான்ட்ராக்டுமே சைன் பண்ண விரும்பலை, இங்கே இருக்கவங்க வந்துட்டு ரொம்ப மோசமான பர்சன்ஸாக இருக்காங்கன்னு சொன்னதும் அவருக்கு அங்கே ரொம்ப டென்ஷனாக ஆரம்பிச்சிருது. அப்போ அங்கே 2 பொண்ணுங்க வந்து கண்டிப்பாக பாரு அவளால் எதுவுமே முடியாது, இன்னைக்கு வசமாக அந்த ஆள்கிட்ட போய் மாட்டிக்க போகிறா அப்படின்றத சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோ நீங்கள் இப்போ என்ன பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்றத கேட்டதுமே அந்த லேடி 2 பேருமே பயந்துட்டு உண்மையை சொன்னதும் நம்ம ஹீரோக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிடுது. வசமாக மாட்டிக்கிட்டா எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் ஆயிரும்னு சொல்லிட்டு அவங்க போகும்போது அசிஸ்டன்ட் வந்துடுறான். பாஸ் இவ்வளோ வந்து இம்பார்ட்டண்டான ஒரு மீட்டிங், நீங்கள் மீட்டிங் விட்டுட்டு போகக்கூடாது அப்படின்றத சொன்னதும், இல்லை நான் கண்டிப்பாக போய் தான் ஆகணும் அப்படின்றத சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கிளம்பிடுறான். அந்த பர்சனை காமிக்கிறாங்க. அவன்கிட்ட ஒரு ட்ரெஸ்ஸை கொண்டு வந்து கொடுத்து காமிச்சதுமே வந்து ஏதாச்சும் ஒரு பொண்ணை பிடிச்சி இழுத்துட்டு வாங்க, இந்த ட்ரெஸ்ஸை போட்டு பார்ப்போன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் அந்த கான்ட்ராக்டை சைன் பண்ண போகிறா. அவ்வளவே பிடிச்சி உள்ளே இழுத்துட்டு வந்ததுமே அவளை பார்த்துட்டு அந்த ஆள் ரொம்ப பயந்து போயிட்டு அங்கே மண்டி போட்டுட்டு மன்னிப்பு கேட்டுட்டு இருக்காரு. ப்ளீஸ் எங்களை மன்னிச்சிருங்க, தெரியாமல் இவங்க தப்பு பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம ஹீரோயின் சரி மன்னிச்சிடுறேன், நீ என்ன பண்ணுறேன்னா நீ இந்த கான்ட்ராக்டில் சைன் பண்ணி கொடுத்துரு, திருந்தவே இல்லை போறிய நீ அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. அதை கேட்டுட்டு அந்த ஆளுமே நான் இப்போவே சைன் பண்ணுறேன் அப்படின்றத சொல்லிட்டு சைன் பண்ணிட்டு இருக்கா. அப்போ நம்ம ஹீரோ உள்ளே வரதை நோட்டீஸ் பண்ணிட்டு வேகமாக போய் இவன் நீ டவுன் பண்ணிட்டு, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ வந்து என்னை ஹர்ட் பண்ணுற மாதிரி ட்ராமா பண்ணுங்கன்னு சொன்னதும், ஐயோ நாங்கள் எப்படி பண்ணுறது அப்படின்றத சொல்லிட்டு
சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை நான் கண்டிப்பாக என்னோட அப்பாட்ட சொல்வேன்னு சொன்னதுமே அதே மாதிரி அங்கே ட்ராமா பண்ணுறாங்க. பார்த்தா ஹீரோ போட்டு அவங்கள செமையாக சாத்திட்டு நம்ம ஹீரோயின் அங்கேருந்து காப்பாற்றி கூட்டிகிட்டு போயிடுறான். நம்ம ஹீரோ தாங்க வந்து கார் எடுக்க போயிருக்கான். அப்போ ஹீரோயின் அங்கே பட்லர்கிட்ட கால் பண்ணி வந்து அவனுக்கு சரியான பாடத்தை கற்றுக் கொடுங்க, இன்னுமே திருந்தாமல் சுற்றிட்டு இருக்கான் அப்படின்றத சொன்னதும் அங்கே பார்த்தா ஆல்ரெடி நம்ம ஹீரோவோட அசிஸ்டன்ட் வந்து அந்த ஆளை போட்டு வெளுத்துட்டு இருக்கான். இப்போ நம்ம ஹீரோ கார் எடுத்துகிட்டு வந்துட்டு வா நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்றத சொன்னதுமே சரின்னு சொல்லிட்டு அவளுமே அங்கேருந்து கிளம்பிடுறா. இப்போ நம்ம ஹீரோ அவங்க பக்கத்தில் க்ளோஸாக வந்ததும் நீ எதுக்காக இப்படி பக்கத்தில் வந்துட்டுருக்கு அப்படின்றத கேட்டதுமே நான் சீட் பெல்ட் தான் போட்டேன், வேறு ஒன்றும் இல்லை அப்படின்றத சொல்லும்போது அங்கே பட்லர் கால் பண்ணி ஆல்ரெடி எனக்கு முன்னாடியே வேற ஒரு பர்சன் வந்து போட்டு அடி வெளுத்துருக்காங்க அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயின் இந்த கான்ட்ராக்டில் சைன் பண்ணியாச்சு அப்படின்றத சொன்னதும் நீ ஒன்றும் சைன் வாங்கலை, நம்ம பாஸ் வந்த வாஸ் தானே நடந்துச்சு, அவர் தான் இம்பார்ட்டண்டான மீட்டிங்கை விட்டுட்டு வந்துட்டாரேன்னு சொன்னதுமே ஹீரோயின் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கா. அவள் வேமா வந்து அங்கே மீட்டிங் போயிட்டுருக்கா. அங்கே மீட்டிங் வந்து அங்கே எல்லாருமே வந்துட்டு இருக்கும்போது அந்த லேண்ட் தான் வந்து வரவேற்கிறா எல்லாரையுமே. அப்போ அந்த வேன்ன்றவங்க வந்ததுமே நீ எதுக்கு இங்கே உள்ளே வந்தேன்னு சொல்லிட்டு ரொம்ப இன்சல்ட் பண்ணதும் நான் எவ்வளோ பெரிய பவர்ஃபுல்ன்றது உனக்கு கொஞ்ச நேரத்தில் தெரிய போகுது அப்படின்ற சொல்லிட்டு போனதுமே அவளுக்கு அப்போ தான் புரிய வருது இருக்கிறதுலே பெரிய ஷேர் ஹோல்டர்தே அவங்க தான் போல். அவங்க ரொம்ப பயந்து போயிடா. பிறகு அங்கே சாரி கேட்டுட்டு அந்த ஃபைல்ஸை கொண்டு போய் கையில் கொடுத்ததுமே அந்த ஃபைலை கூட அவங்க வாங்க மாட்டாங்க. ப்ளீஸ் நீங்கள் வந்து மன்னிச்சிடுங்க அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது மரியாதை நீங்கள் இருந்து போயிடு, இல்லை நான் இப்போவே வெளியே போயிடுவேன்னு சொன்னதுமே அங்கே அவங்களுமே வந்து ஓகேன்னு சொல்லிட்டு போயிட்டுருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்ததுமே எல்லாத்துக்குமே காரணம் அந்த வீதா ஏதோ வந்துட்டு செஞ்சுருக்கா அவங்கள, அதனால தான் அவங்க கான்ட்ராக்ட் வந்து பார்க்க மாட்டாங்க அப்படின்றத சொன்னதும் நீ வந்து வெளியே கிளம்பிப்போ, நான் வந்து அவங்கள ஹேண்டில் பண்ணிக்கிறேன், நீ ஒன்று இந்த மீட்டிங்லாம் வந்து கவனிக்க வேணாம்னு சொல்லிட்டு அவன் வேற இன்சல்ட் பண்ணி விட்டான். அதெல்லாம் கேட்டுட்டு அங்கே ரொம்ப அவளுக்கு அசிங்கமாக போயிடுது. அப்புறம் ஹீரோவும் அசிஸ்டன்ட்மே நடந்த எல்லாத்துக்குமே சாரி கேட்டுட்டு அங்கே அந்த ஃபைலை வாங்க சொல்கிறாங்க. பட் வந்துட்டு உங்கள் கம்பெனியோட எந்த ஒரு கான்ட்ராக்டுமே வேணான்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப கோவப்பட்டு இருக்காங்க. ஹீரோயின் ப்ளீஸ் மேடம் நீங்கள் ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க, கண்டிப்பாக வந்து எல்லாமே சனி பண்ணிடலான்னு சொல்லிட்டு பேசினதுமே அவங்க உடனே ஓகேன்னு சொல்லிடுறாங்க. அதை பார்த்துட்டு அவங்களுக்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. அப்போ அந்த லேண்ட்க்கு இன்னமே அங்கே வயிற்றை பற்றி எரிய ஆரம்பிச்சிருது. பிறகு ஹீரோயின் வாஷ்ரூமில் இருக்கும்போது அவங்க வந்துட்டுருக்கா, நீ ரொம்ப ஓவர் ஆடுற மாதிரி தெரியுது அப்படின்றத சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கா. நான் யாரும் தெரியல அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அடிக்க வந்ததுமே ஹீரோயின் கையை பிடிச்சிட்டு கண்ணத்தை சேர நான் அரைஞ்சிடா. நீ எவ்வளோ தெரியும் தான் என் மேலே கையை வச்சிருப்பா அப்படின்றத சொன்னதும் நீ யாராக வேணாலும் இருந்துட்டு போய், எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது, இந்த வாஷ்ரூமில் நீ இருக்க நான் இருக்கேன், நம்ம 2 பேரும் சொல்கிறது தானே வெளியே தெரியும் அப்படின்றத சொல்லிட்டு அவள் போக போகிறா. பார்த்தா அந்த லேண்ட் வந்து கதவை போட்டு லாக் பண்ணி வச்சுட்டு நீங்கவே கேட நீங்கள் இன்னும் மீட்டிங்லாம் போக வேணான்னு சொல்லிட்டு போயிடுறா. அவங்க அவள் எனக்கு என்ன ஃபோனா இல்லைன்னு சொல்லிட்டு அங்கே பட்லரில் கால் பண்ணி உடனே வந்து கதவை ஓப்பன் பண்ணுங்க அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவே வந்து அதுக்குள்ளே வந்து ஓப்பன் பண்ணிடுறான். இப்போ ஹீரோயின் பக்கத்தில் அவன் க்ளோஸாக வந்துட்டு இருக்கான். நீ எப்படி இதெல்லாம் வந்து செஞ்ச அப்படின்றத சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கான். இப்போ ஹீரோயின் அங்கே ஆளுங்கெல்லாம் வந்துட்டு இருக்கதை பார்த்துட்டு காப்பாற்றுறதுக்காக நம்ம ஹீரோவை வந்து வேகமாக ஹக் பண்ணிக்கிறா. எதுக்காக நீ இப்போ வந்து என்னை ஹக் பண்ணிட்டு இருக்க அப்படின்றத கேட்டதும் எனக்கு ரொம்ப வந்து உள்ள பயமாக இருந்துச்சு, அதனால தான் சொன்னதுமே நம்ம ஹீரோவுமே அவளை ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். அதை பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருது. லேண்ட் போய் அவங்ககிட்ட அந்த ஃபைலை கொடுங்க நான் போய் கொடுத்துறேன்னு சொன்னதோ நீ ஒன்றும் இந்த ஃபைலை தொடவே நான் சொல்லிட்டு இன்னுமே அவங்க கோவப்பட்டு இருக்காங்க. அப்போ அங்கே அசிஸ்டன்ட் நிற்கும் போது நம்ம ஹீரோயினுமே வந்ததும் கான்ட்ராக்ட் வந்து சைன் பண்ணியாச்சு அப்படின்றத சொன்னதுமே ரொம்ப ஹாப்பியாகிடுறாங்க. சரி ஓகே இது எல்லாமே நீ தான் காரணம், உன்னால தான் நடந்திருக்கு, நான் உன்னை இன்றைக்கி டின்னர் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்றத சொன்னதும் ஹீரோயின் ரொம்ப ஹாப்பியாகிட்டு அங்கே வந்து ஒரு ஹோட்டல்லாம் வந்து செலக்ட் பண்ணிட்டு இருக்கா. அப்போ அந்த லேண்ட் அதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு உடனே நம்ம ஹீரோட்ட கால் பண்ணிடுறா. நான் வந்துட்டு என்ன வேணாலும் கேட்கலாம், நீங்கள் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கீங்களே, நான் இன்றைக்கி உங்களோட சேர்ந்து டின்னர் சாப்பிட்ணுன்னு நினைக்கிறேன், உங்கள் அம்மாவுமே வந்து கூட்டிகிட்டு போயிருக்க சொல்லியிருக்காங்க அப்படின்றத சொன்னதும் அவனுக்கு வேறு வழி இல்லாமல் நம்ம ஹீரோயின்ட்ட நான் இன்றைக்கி வந்துட்டு கொஞ்சம் பிஸியாக இருக்கேன், நம்ம இன்னொரு நாள் போய்க்கலாம் அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோயினுமே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, இருந்தாலும் புரிஞ்சுக்கிறா, சரின்னு சொல்லிடுறா. பிறகு வேன் நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ணிட்டு என் கூட இன்றைக்கி டின்னருக்கு வா அப்படின்றத சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு போய் அங்கே ஒரு சூப்பரான ட்ரெஸ் வாங்கலாம்னு சொல்லிட்டு போயிட்டுருக்காங்க. அப்போ ரொம்ப வந்து காஸ்ட்லியான ஒரு ட்ரெஸ்ஸை வந்து செலக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ அங்கே லேண்ட் வந்துடுறா. இவெல்லாம் வந்துட்டு இதுக்கு தகுதியானவ கிடையாது, இவளுக்கு போய் இதெல்லாம் வாங்கி கொடுத்துட்ருக்கீங்கன்னு சொன்னதும் உன் தகுதியை பற்றி எனக்கு தெரியும், நீ வாய மூடிட்டு பேசாமல் அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு அதை வாங்கி கிஃப்டாக கொடுத்துடுறாங்க. ஹீரோயின் பார்க்க அது ரொம்ப அழகாக இருக்கா. அதை பார்த்துட்டு அவளுக்கு அங்கே வயிற்றுச்சலாக தான் இருக்குது. அவங்க 2 பேரும் எந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறாங்கன்னு சொல்லிட்டு அவள் கேட்டுட்டு உடனே அதவே அவளுமே அங்கே புக் பண்ணுறா. நம்ம ஹீரோயினும் அங்கே வேன்மே இருக்கும்போது ஹீரோவும் அங்கே அந்த லேண்ட்மே வந்துடுறாங்க. நம்ம ஹீரோயின் அவனை பார்த்துட்டு ரொம்ப சேட் ஆகிடுது, இவ கூட போகிறதுக்காக தான் நம்ம கூட வரமாட்டேன்னு சொல்லிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் நம்ம 2 பேருமே ஒரு பிஸ்னஸை பற்றி பேசணும்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு அவங்க 2 பேரும் தனியாக போகும்போது அப்போ அவள் பார்த்தையில உன்னோட நிலைமை என்னன்னு, இதான் வந்து உன் நிலைமை, நீ வந்து அவர்கிட்டருந்து விலகி இருந்துக்கோ, நீ அவரோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கலாம், பட் திரும்ப வந்துட்டு அவர் பக்கத்தில் வரணும்னு நினைக்காத அப்படின்றத சொன்னதும் சரி ஒத்துக்கிறேன், நான் வந்து அவரோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டு, நீ யார், நீ வந்து உன் தகுதி என்ன இருக்குது, எப்போ பார்த்தாலும் பின்னாடியே சுற்றிட்டு இருக்க, உனக்கு அவருக்கு என்ன உறவு இருக்குது அப்படின்றத கேட்டதும் நாங்கள் 2 பேரும் லவ் பண்ணிட்டு இருக்கோம், கூடிய சீக்கிரம் அவர் மேரேஜ் பண்ண போகிறாரு அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோயினுக்கு நீ நம்பிக்கை வர மாட்டேது, நீ போய் தானே சொல்லிட்டு இருக்க அப்படின்றத சொன்னதும் பொய்யெல்லாம் சொல்லலை, இந்த ஒயினை ஊற்றி தரேன் குடிச்சிட்டு நீ வாட்டு போயிட்டே இரு அப்படின்றத சொன்னதுமே அந்த ஒயினை தூக்கி அவள் ஃபேஸ்லேயே அங்கே ஊற்றி விட்டா. அவர் ரொம்ப கோவப்பட்டுட்டு நீ என்ன தைரியம் தான் இந்த மாதிரி பண்ணியிருப்பா அப்படின்றத சொல்லிட்டு சண்டை போட்டுட்டு இருக்கும்போது அங்கே நம்ம ஹீரோ வந்துடுறான். இப்போ ஹீரோட்ட உடனே ரொம்ப நல்ல மாதிரி நடிச்சிட்டு இருக்கா, நான் என்ன பண்ணேன்னு சொல்லிட்டு நீ இந்த மாதிரிலாம் பண்ணிட்டேன், என்னோட ட்ரெஸ்ஸை வந்துட்டு இப்படி ஸ்பாயில் பண்ணிட்டே அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் நம்ம என்ன சொன்னாலும் சரி இவன் நம்மளை உள்டாவாக தான் திட்ட போகிறான் அப்படின்றத சொல்லிட்டு அமைதியாக இருக்கா. ஆமாம் நான் தான் ஒயினை தூக்கி ஊற்றுனேன் அப்படின்றத சொன்னதுமே ஹீரோவை பார்த்தா அங்கே அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்கான். நீ என்னென்ன பேசிகிட்டு இருந்த நான் எல்லாத்தையுமே கேட்டுட்டு தான் இருந்தேன், நீ என்ன அந்த பொண்ணுகிட்ட இப்போ சொன்ன, மரியாதையாக பேசிக்கோ அப்படின்றத சொல்லிட்டு பேசினதுமே அவளுக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிடுது. அப்போ அங்கே வேன்மே வந்துடுறாங்க. இந்த ஒரு ஒயின் பாட்டிலை நீ கையில் வச்சுக்கோ, இன்னுமே வந்து என்னோட சைட்லேருந்து இது எல்லாத்தையுமே அவள் தலையில் ஊற்றி விடு அப்படின்றத சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப அசிங்கமாக போயிட்டுருக்கு. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் போகிற ஒயினை தூக்கி மேலே ஊற்றவா அப்படின்றத சொல்லிட்டு கேட்டதுமே அவள் வேறு வழி நம்ம அங்கேருந்து போயிடுறா. ஹீரோயின் அங்கே ரொம்ப ட்ரிங்க்ஸ் பண்ணிடுறா. ஹீரோ தான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். நீ எதுக்காக வந்து 5 இயர்ஸ்க்கு முன்னாடி என்கிட்ட வந்து சொல்லாமல் என்னை விட்டுட்டு போயிட்டு அப்படின்றத சொல்லி கேட்டதும் நான் திரும்ப உன்னை வந்து பார்க்குறதுக்காக வந்தேன், ஆனால் நீ அப்ராடுக்கு போயிட்டேன்னு கேள்விப்பட்டேன் அப்படின்ட்டு தான் அவன் சொல்லிட்டு இருக்கான். என்னோட லைஃப்மே டோட்டலாக சேஞ்ச் ஆகிருச்சு, நான் தான் சின்ன வயசில் தொலைஞ்சு போன குழந்தைன்னு சொல்லிட்டு என்னையுமே தேடி கண்டுபிடிச்சிட்டாங்க, நானுமே ஒரு பெரிய பணக்கார வீட்டு பையன்தான் அப்படின்றத அவன் சொல்லிட்டு இருக்கான். அது எல்லாத்தையுமே கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் ரியாக்ட் பண்ணுவான்னு பார்த்தா அவள் பாட்டு அங்கே தூங்க ஆரம்பிச்சிடுறா. நம்ம ஹீரோ அவளை அங்கே வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் ட்ராப் பண்ண போகும்போது நம்ம ஹீரோயின் அங்கே ரொம்ப அவன்கிட்ட வந்துட்டு லவ் பண்ணுற மாதிரி பேசிகிட்டு இருக்கா, ரொம்ப பாசமாலாம் பேசுகிறா. அவனை பிடிச்சி கிஸ் பண்ணதுமே நம்ம ஹீரோக்கும் ஸ்டாப் பண்ண முடியல, அவனுமே வந்துட்டு அவ கூட சேர்ந்து ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோ அவளை அங்கே பாசமாக பார்த்துட்டு இருக்கும்போது அவள் ஃபோனுக்கு வந்து மெசேஜ் வருது. அவங்க அப்பா வந்துட்டு நீ என்ன உன்னோட ஒர்க் எல்லாமே பர்ஃபெக்டாக முடிச்சிட்டியா, நீ என்ன போன வேலை என்னாச்சு அப்படின்றத சொல்லிட்டு கேட்குறாரு. அதெல்லாமே பார்த்துட்டு நம்ம ஹீரோக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுது. அவன் வந்து ஷோட்டை போட்டுகிட்டே யோசிச்சுட்டு இருக்கான், இவ அப்படின்னா வந்து என்னை லவ்வெல்லாம் பண்ண கிடையாதா, ஏதோ ஒரு முக்கியமான வேலையாக தான் வந்திருக்காளா என்னோட ஆஃபீஸ்க்கு அப்படின்றத சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிடு. நம்ம ஹீரோயின் ஆஃபீஸ்க்கு வந்துட்டு நேற்று நைட்டு என்ன உண்மையிலேயே அவர் என் கூட இருந்தாரா இல்லையா அப்படின்றத சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்டே இருக்கா. இப்போ ஒரு எம்ப்ளாயி வந்துடுறாரு. நம்ம ஹீரோவோட பர்சனல் செக்ரட்டரியை சூஸ் பண்ண போகிறாங்க, அதுக்கு வந்துட்டு யார் வேணாலும் கலந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னதுமே அப்போ லான் வந்து நம்மளை தான் சூஸ் பண்ண போகிறாங்க, யாரை சூஸ் பண்ணுவாங்க அப்படின்றத சொல்லி பேசிகிட்டு இருக்கா. அதெல்லாம் கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் நானுமே இந்த காம்படிஷனில் கலந்துக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்றத சொல்கிறா. ஏன்னா வந்துட்டு நம்ம ஹீரோ பக்கத்தில் ரொம்ப க்ளோஸாக போனால் தான் அந்த கான்ட்ராக்டை பற்றி தெரிஞ்சுக்க முடியும், அதுக்காக தான். அப்போ அந்த லேன் வந்து உனக்கு என்ன தகுதி இருக்குது அப்படின்றத கேட்டதும் இதில் என்ன தகுதி இருக்க வேண்டியது இருக்குது, காம்படிஷனில் கலந்துக்குவோம் அப்படின்றத சொன்னதுமே சரி வா பார்த்துக்கலாம் அப்படின்றத அவளுமே சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் 2 பேருமே என்ன மாதிரி ஒர்க்கெல்லாம் பண்ணணும் அப்படின்றத சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயின் அங்கே வந்துட்டு பயங்கரமாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. அதை பார்த்துட்டு அவளுக்கு இன்னுமே டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. நைட் ஃபுல்லாக அங்கே நம்ம ஹீரோயின் பயங்கரமாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ அவளுக்கு சாப்பாடு வாங்கிட்டு வரான். பட் அங்கே உள்ளே போக மாட்டான். ஏன்னா வந்து இவ திரும்ப நம்மளை ஏமாத்துறாளோ அப்படின்றத சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்டு இருக்கும்போது அங்கே அசிஸ்டண்ட்டை கொடுத்து அவட்ட கொடுத்துருங்க அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோயின் எதுக்காக அவர் என்னை பார்க்காம இப்படி இக்னோர் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்றத சொல்லிட்டு அவள் கேட்டுட்டு இருக்கா. ஹீரோயின் ஒர்க் எல்லாமே பர்ஃபெக்டாக முடிச்சிடுறா. ஆனால் வந்து அந்த லேன் அதை எல்லாமே நைட்டு திருடிட்டு போயிடுறா. நெக்ஸ்ட் அங்கே ப்ரெசன்டேஷன் கொடுக்கும்போது நம்ம ஹீரோயினை திருடி அவபாட்டு அங்கே எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்ததுமே நம்ம ஹீரோயின் கோப்பட்டு கத்த ஆரம்பிச்சிடுறா. இது எல்லாமே என்னோடது அப்படின்றத சொல்லிட்டு அதை கேட்டுட்டு இது எல்லாமே என்னோடது, இவ தான் போய் சொல்லி ஏமாத்திட்டு இருக்கா அப்படின்றத சொல்கிறா. என்னோட லேப்டாப்ல இருந்து இவ தான் காப்பி பண்ணியிருக்கா அப்படின்றத சொன்னதுமே எங்கள் அசிஸ்டன்ட் இமெயில்டம் சொல்கிறது தான் உண்மை, நம்ம ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே அங்கே மானிட்டர் பண்ணாங்க அப்படின்றத சொன்னதும் அவளுக்கு ரொம்ப அங்கே அசிங்கமாக போயிடுது. நம்ம ஹீரோயின் தான் உண்மைன்னு சொல்லிடுறாங்க. ஸோ வந்துட்டு அவளுக்கு வந்துட்டு பொசிஷனை கொடுத்ததுமே அவளுக்கு இன்னுமே அங்கே வயிற்றுச்சலாக ஆரம்பிச்சிருது. ஹீரோயின் ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்க்குறா. ஸ்கூல் படிக்கும்போது 2 பேருமே சேர்ந்து ஒன்றா இந்த மாதிரி ப்ராஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்பயுமே ரொம்ப வந்துட்டு அங்கே ஃபஸ்ட் டைம் வந்து க்ளோஸாக வந்திருக்காங்க. இதுக்கப்புறம் திரும்பவுமே நம்ம பக்கத்தில் க்ளோஸாக வர போகிறோன்னு சொல்லிட்டு அவள் ஹாப்பி ஆகிட்டேக்கா. நெக்ஸ்ட் அவள் எழுந்திரிச்சு இப்போ இருந்து நான் அவருக்கு ஒர்க் பண்ணணும்ல அப்படின்ற சொல்லிட்டு ஹாப்பி ஆகிட்டு அவனுக்காக காஃபிலாம் எடுத்துகிட்டு போகும்போது கையில் வந்து ஸ்லிப் ஆகி காஃபி பட்டுருது. நம்ம ஹீரோவை கையை பார்த்துட்டு உனக்கு என்ன கை நல்லா தானே இருக்குது அப்படின்றதே கேட்டதும் அதெல்லாம் நல்லா தான் இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு அவன் வந்து பேசிகிட்டு இருக்கான். ரொம்ப வந்துட்டு கேர் பண்ணுறதை பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு இருக்கு. அப்போ அந்த லேன் வந்து
உங்கள் அம்மா வந்து உங்ககிட்ட பேசணுமா அப்படின்ற சொல்லிட்டு ஃபோனை கொடுத்ததுமே, நீ வந்து லேனை எதுக்காக சூஸ் பண்ணல, அவள் தான் உனக்கு வந்து பர்ஃபெக்டான ஒரு செக்ரட்டரியாக இருப்பா, நீ அவ்வளோ சூஸ் பண்ண அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோயினை, சரி நீ வந்துட்டு இங்கேருந்து கிளம்பு, நான் வந்து லேனவே வந்துட்டு இங்கே செக்ரட்டரியாக வச்சுக்கிறேன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு ஹீரோயினுக்கு கோவம் ஆயிருது. நீங்கள் எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, நான் அந்த காம்படிஷனில் வின் பண்ணியிருக்கேன் அப்படின்ற சொல்லிட்டு அவள் கோவம் அங்கே போனதுமே அந்த லேன் வந்து ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு நம்ம ஹீரோவை டச் பண்ணிவிட்டு, நான் வந்து உங்களை நல்லா பார்த்துக்கிறேன் அப்படின்றத சொன்னதும், தேவையில்லாமல் இப்படி கேவலமான ட்ரிக்கெல்லாம் நீ யூஸ் பண்ணிட்டு இருக்காத, என்னோட அம்மாவை காப்பாற்றணுன்றதுக்காக இந்த தடவை வந்து உனக்கு நான் சான்ஸ் கொடுத்துருக்கேன், மரியாதை ரூமை விட்டு வெளியே போ அப்படின்ற சொல்லிட்டு கோவப்படுறா. அதுக்கப்புறம் அங்கே நம்ம ஹீரோயின்ட்டு அவள் போயிட்டு, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, அவர் நீ போன பிறகு என்கிட்ட எவ்வளோ பாசமாக பேசிட்டு என்னை டச் பண்ணிட்டு இருந்தா தெரியுமா அப்படின்றத சொல்லிட்டு கேட்டதுமே நம்ம ஹீரோயின் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு, நீ வந்து என்ன நினச்சிட்டு இருக்க, நேற்று நைட் அவர் என் கூட என்னென்ன வந்து பண்ணார் தெரியுமா, என் முதுகில் பார்க்குறியா தடம்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு அவள் ஷர்ட்டை கழட்ட போக போகிறா. அதை பார்த்துட்டு அவள் டென்ஷன் ஆகிட்டு அங்கேருந்து போனதும் நம்ம ஹீரோயின், நான் இதுக்காக இப்போ அவளை மாதிரியே பேசிகிட்டு இருக்கேன், அவன் வந்து உண்மையிலே என் கூட இருந்தானா இல்லையான்னு கூட எனக்கு தெரியாதே அப்படின்றத சொல்லிட்டு யோசிக்கிறா. பிறகு அசிஸ்டன்ட், மேடம் இந்த ஃபைலை கொண்டு போய் பாஸ்ட்டை கொடுத்துருங்க அப்படின்றத சொன்னதும், நான்லாம் கொண்டு போய் கொடுக்க முடியாது, நீங்களே கொடுங்க அப்படின்றத சொன்னதுமே, ப்ளீஸ் மேடம் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே கெஞ்சிட்டு இருக்காரு. பிறகு நம்ம ஹீரோயின், இந்த ஃபைலை வச்சுக்கோ அப்படின்றத சொல்லிட்டு தூக்கி போட்டுட்டு போகும்போது, நீ எதுக்காக அவ்வளோ கோவப்பட்டுட்டு இருக்க, நீ என்ன ஜெலஸ் ஆகிட்டு இருக்கியா, நீ என்ன ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கியான்னு கேட்டதும், அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அப்படின்றத சொல்லிட்டு போக போகிறா. அதுக்கப்புறம் நீ எதுக்காக அப்படிலாம் கொஸ்டின் கேட்டுட்டு இருக்க, நீ எதுவும் என்ன லவ் பண்ணிட்டு இருக்க அப்படின்றத சொல்லிட்டு கேட்டுட்டு அங்கே பக்கத்தில் 2 பேருமே இங்கே க்ளோஸாக வந்துட்டு இருக்காங்க. ஹீரோ ஒரு முக்கியமான கான்ட்ராக்ட் வந்து சைன் வாங்கணும், நீ இப்போ என் கூட கிளம்பி வா அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோவுமே அங்கே சேர்ந்து போயிட்டுருக்காங்க. அங்கே பார்த்தா அங்கே நம்ம ஹீரோவோட தாத்தா தான் இருக்காரு. ஆனால் லீயோட தாத்தான்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறான். இவர்கிட்ட தான் கான்ட்ராக்ட் சைன் வாங்க போகிறோன்னு சொன்னதும் அவளுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிடுது. ஐயோ கடவுளை, இவங்க எப்படி சைன் பண்ணுவாங்க அப்படின்ற சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்ருக்கா. பிறகு அந்த லீ பார்த்தா நம்ம ஹீரோயினை போட்டு பாடாக படுத்திட்டுருக்கான், கான்ட்ராக்டில் சைன் பண்ண மாட்டோம் அப்படின்றத சொல்லிட்டு. இப்போ ப்ளீஸ் நீங்கள் அப்படிலாம் பண்ணிடாதீங்க, நான் பண்ண தப்புக்கு என்னோட பாஸ் என்ன பண்ணுவாருன்னு சொல்லிட்டு பேசுனதுமே, அப்படின்னா நீ எனக்கு வந்து மசாஜ் கொடு அப்படின்றத சொன்னதும் அங்கே நம்ம ஹீரோயின் அந்த கான்ட்ராக்டை சைன் வாங்குறதுக்காக அங்கே வேறு வழி இல்லாமல் அங்கே மசாஜ் வேறு பண்ண வேண்டியதாகிடுது. அப்போ நம்ம ஹீரோ செய்க காமிக்கிறான், நீ வந்துட்டு அவ்வளோ ரொம்ப பாடாப்படுத்துகிற போதும் அப்படின்றத சொல்லிட்டு, சரி சரி போதும் நீங்கள் போய் உட்காருங்க அப்படின்றத சொன்னதும், எங்கள் தாத்தா கூட நீங்கள் சேர்ந்து காம்படிஷன் விளையாடுங்க அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே நம்ம ஹீரோயினுமே அவர் கூட சேர்ந்து அங்கே விளையாடுறா. அப்போ தாத்தா, நான் வந்துட்டு இந்த புக்ஸை வந்து படிக்கணும்னு நினைக்கிறேன், பட் லாங்குவேஜ் எதுவும் புரிய மாட்டுது, நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்குமா அப்படின்றத சொல்லி கேட்டதும் நம்ம ஹீரோயின், சரி ஓகே நான் பண்ணித்தரேன் அப்படின்றத சொல்லிட்டு அவங்க பண்ணிட்டுருக்கா. அதை நம்ம ஹீரோவும் லீயுமே பார்த்துட்ருக்காங்க. மினி பக்க டேலண்டான பொண்ணு தான் அப்படின்றத அவன் சொல்கிறான். பிறகு ஹீரோயின் தாத்தாக்கு அந்த புக்கையுமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்துடுறா. பிறகு நம்ம ஹீரோவுமே அங்கே பேசிகிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு நம்ம லீ வந்துடுறான். இந்தாங்க இந்த கான்ட்ராக்டில் சைன் பண்ணியாச்சு அப்படின்றத சொல்லி கொடுத்ததும் அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருது. நம்ம ஹீரோயின் அங்கே காரை ஓட்டிகிட்டு போகும்போது நம்ம ஹீரோக்கு அங்கே கால் பண்ணி அவங்க பிரதர் என்ன வந்து அவங்க ரொம்ப லவ் பண்ணிகிட்டு இருக்காங்களா, உனக்காக இவ்வளோ தூரத்துக்கு வந்து அவங்க ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காங்களே அப்படின்றத சொல்லிட்டு கேட்குறான். ஒருவேளை அவங்க பக்கத்தில் அவங்க கூட க்ளோஸாக வந்து இருக்கிறதுக்கு காரணமே இதுதானே, அவங்க ரொம்ப லவ் பண்ணுறாங்களோ இன்னும் ஒன்று அப்படின்றத கேட்டதும் நம்ம ஹீரோ, எனக்கு எதுவுமே தெரியலை அப்படின்றத சொல்லிட்டு அவன் சிரிச்சிட்டு இருக்கான். நான் வந்து அவங்ககிட்ட பேசுகிறேன், நீ ஃபோனை கொடு, நான் காசு கொடுக்குறேன் அப்படின்றத சொன்னால் அவங்க வந்து விட்டுட்டு உன்னை போயிடுவாங்க பாரு அப்படின்றத சொன்னதுமே சரின்னு சொல்லிட்டு அங்கே நம்ம ஹீரோ ஃபோனை கொடுத்ததுமே, நான் வந்து உனக்கு ரொம்ப காசு கொடுக்குறேன், நீ பேசாமல் அந்த ஆளை விட்டுட்டு போயிரு அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோயின் காசுன்றதை கேட்டதும் சரி ஓகே நான் வந்துட்டு கிளம்புறேன் அப்படின்றத சொல்லிட்டு காரை ஸ்டாப் பண்ணிட்டு போகிறா. அப்போ அங்கே நம்ம ஹீரோட்ட பார்த்தீங்கல்ல காசுன்னு சொன்னதுமே விட்டுட்டு போயிட்டா, இவ எப்படி உங்களை லவ் பண்ணிட்டு இருப்பா அப்படின்றத சொன்னதும், நான் வந்து அவன் மேலே கோவம்லாம் பட மாட்டேன், இப்போ அவன் ரொம்ப புவராக இருக்கா, ஸோ வந்துட்டு காசுன்றப்ப அவளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் தானே அப்படின்றத அவன் சொல்லிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோயினுக்கு அவங்க அப்பா கால் பண்ணிட்டு, நாளைக்கு உன்னோட பர்த்டேலம்மா நம்ம செலிப்ரேட் பண்ணணும், நீ வீட்டுக்கு வந்துரு அப்படின்றத சொன்னதும் அங்கே ரொம்ப ஹாப்பியாகிட்டு ஹீரோயினுமே ஓகேன்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கா. நெக்ஸ்ட் டே ஆஃபீஸில் காமிக்கிறாங்க. அங்கே நம்ம ஹீரோயின் கஷ்டப்பட்டு வாங்கின கான்ட்ராக்ட் எல்லா கிரெடிட்டுமே அந்த லேண்ட்க்கு வந்துட்டு தான் சொந்தம்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோயின் கோவம் ஆகிட்டு, இந்த கான்ட்ராக்டை வந்து பண்ணது என்னமோ நான் என்னமோ அவள் தான் வந்துட்டு பண்ண மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்களேன்னு சொன்னதும், அவங்க தான் நான் டீமோட ஹெட், அப்போ அவங்களுக்கு தான் எல்லாமே போகும் அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோயினால் எதுவும் பேச முடியலை. அப்போ அவள் சரி ஓகே வாங்க, நான் இன்றைக்கி எங்களோட வீட்டில் வந்துட்டு உங்களுக்கு டின்னர் கொடுக்குறேன் அப்படின்றத சொன்னதுமே அதை கேட்டுட்டு அங்கே எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாகிடுறாங்க. இப்போ ஹீரோயினுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. பார்த்தா அங்கே வீட்டுக்கு வந்து அவள் கூட்டிகிட்டு போயிட்டுருக்கா. அவளை பார்த்துட்டு இவ எவ்வளோ தூரத்துக்கு தான் போய் சொல்கிறா பார்ப்போம் அப்படின்றத சொல்லிட்டு அவள் பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே உள்ளே போயிட்டு அங்கே வீட்டை வந்துட்டு பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது, என்ன இங்கே ஒரு சர்வெண்ட்மே இல்லையா அப்படின்றத சொல்லிட்டு பார்க்கும்போது அங்கே ஒரு சர்வெண்ட் வர்றாங்க. அவங்க தான் வந்து இந்த லேனோட அம்மாவே போல். அவங்கக்கிட்ட உடனே போயிட்டு நான் வந்துட்டு இவங்க எல்லாரையுமே என்னோட வீடுன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்திருக்கேன், நீங்கள் வந்துட்டு சாப்பாடெலாம் ரெடி பண்ணுங்கன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு அவங்களுக்கு ரொம்ப பயமாயிருது. ஹீரோயின் எந்த ரியாக்ஷனுமே கொடுக்காதீங்க அப்படின்றத சொல்கிறா. நீ வந்துட்டு தப்பு பண்ணிகிட்ருக்க, பேசாமல் அவங்களெல்லாம் கூட்டிகிட்டு போ அப்படின்றத சொன்னதும் நான் சொல்கிறத மட்டும் நீங்கள்
கேளுங்க. பாருங்க ஃப்ரிட்ஜில் எவ்வளோ பெரிய லாப்ஸ்டர் இருக்குது, நீங்கள் இதை சமையல் பண்ணுங்க அவங்களுக்காகன்னு சொன்னதும், அது என்னோட மாஸ்டர் வந்து அவங்க பொண்ணுக்காக வந்துட்டு வாங்கி வச்சிருக்காரு, அவங்களோட பர்த்டே நாளைக்கு அவங்க 2 பேருமே வந்துருவாங்கன்னு சொன்னதும், இப்போல்லாம் வரமாட்டாங்கல்ல, நீங்கள் முதல் சமைங்க அப்படின்றத சொல்லிட்டு அவங்க முடியாதுன்னு சொன்னதும் வந்து வேலைக்காரி மாதிரியே அங்கே ட்ரீட் பண்ணிகிட்டு இருக்கா. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் வந்து இவ்வளோ பெரிய லாப்ஸ்டரை சமைக்க சொல்கிற காசு எவ்வளோ தெரியுமா அப்படின்றத கேட்டதும் அங்கே இருக்க எம்ப்ளாயிஸ் எல்லாமே என்ன பேசிகிட்டு இருக்கா, அவங்க எவ்வளோ பெரிய ரிச் அப்படின்றத சொல்லிட்டு அவளுக்கே சப்பக்கட்டு கட்டுறாங்க. அப்போ ஹீரோயின் அவங்க வந்துட்டு ரொம்ப வேலைக்கார மாதிரி இப்போ பேசினதும், நீ என்னோட வீட்டு நானியை வந்துட்டு இந்த மாதிரிலாம் நடத்திட்டு இருந்தேன்னா உனக்கு நல்லா தெரியாது அப்படின்றத சொன்னதுமே அங்கே எல்லாருக்குமே ரொம்ப ஷாக் ஆகிருது. என்ன இப்போ அவங்க வீடு உன் வீடுன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டே அப்படின்றத கேட்டதும், ஆமாம் உண்மையிலே இந்த வீட்டோட ஓனர் நான் தான், நீ எவ்வளோ தைரியம் தான் என்னோட வந்துட்டு பேரை வச்சுட்டு சுற்றிட்டு இருப்பா அப்படின்றத சொல்லிட்டு கேட்டுட்டு அவள் கோவப்படுறா. அப்போ அங்கே அவங்க எல்லாருமே நம்ம ஹீரோயினை பற்றி அசிங்கப்படுத்தி பேசினதும் அவள் பட்லருக்கு கால் பண்ணிடுறா. பட்லர் வந்ததுமே இவ பார்த்தீங்களா சும்மா ட்ராமா பண்ணிட்டு இருக்கா அப்படின்றத சொல்லும்போது பட்லர் கோவப்பட்டு அந்த லேடியோட கணத்தில் அரைஞ்சிடாரு. எவ்வளோ தைரியம் தான் நீ வந்துட்டு எங்கள் மேடமை பற்றி நீ பேசுவேன்னு சொல்லிட்டு அந்த லேண்ட் வந்துட்டு போய் பேசிகிட்டு இருந்தான்னு சொல்லி எல்லாருக்குமே தெரிஞ்சு போயிடுது. எல்லாருமே இவன் என்ன இவ்வளோ சீப்பாக இருக்கான்னு சொல்லிட்டு அசிங்கமாக திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. பிறகு நம்ம ஹீரோயினுக்கு மெசேஜ் பண்ணுறான், பர்த்டேக்கு விஷ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயின் அங்கே வந்து மீட் பண்ண வர சொன்னதுமே ஹீரோயினுமே அவனை போய் அங்கே மீட் பண்ணதும், ஏன்னா என்னோட பர்த்டே கூட உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்றத சொன்னதுமே அதை எப்படி நான் மறப்பேன் அப்படின்றத சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோக்கு ஒரு கால் வந்துடுது. அங்கே அசிஸ்டன்ட் கால் பண்ணி சொல்கிறாரு, உங்கள் அம்மா வந்து அட்டாக் பண்ணது லேனோட ஆள் தான் அப்படின்றத சொன்னதுமே அதை கேட்டுட்டு அங்கே அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு. நீங்கள் அவளை ஒரு வழி பண்ணணும் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். பிறகு அங்கே நம்ம ஹீரோயினையுமே வந்துட்டு அந்த பர்சன் வந்து அட்டாக் பண்ண வந்ததுமே அங்கே கார்ட்ஸை வச்சு அவன் அடித்து பிடிச்சி விடுறான். என்ன உன்னோட கார்ட்ஸ் ஆய்வங்க அப்படின்றத சொல்லிட்டு 2 பேருமே மாற்றி மாற்றி கேட்டுட்டு இருக்காங்க. பிறகு லேனை வந்துட்டு பிடிக்கிறதுக்காகவுமே அங்கே அசிஸ்டன்ட் அங்கே போயிடுறாரு. அப்போ அங்கே அவன் வந்துட்டு நான் எதுவுமே தப்பு பண்ணலைன்னு சொன்னதும், நீ பண்ண எல்லாத்துக்குமே வந்து எங்ககிட்ட எவிடன்ஸ் இருக்குது, நீ இப்போ போக வேண்டியது ஜெயிலுக்கு தான் அப்படின்றத சொல்லிட்டு அவளையுமே அங்கேருந்து பிடிச்சி இழுத்துட்டு போயிடுறாங்க. நம்ம ஹீரோயின்ட்ட நீ ஏதாச்சும் என்கிட்ட மறைச்சிட்ருக்கேன், என்கிட்ட சொல்லணுமா அப்படின்றது கேட்டதும், நான் எதை மறைக்கல, நீ ஏதாச்சும் மறைச்சிட்ருக்கேன் என்கிட்ட சொல்லணுமா அப்படின்ற சொல்லிட்டு 2 பேருமே இப்படியே தான் கேட்டுட்ருக்காங்க. அப்புறம் அசிஸ்டன்ட் அங்கே நம்ம பாஸை வந்து மீட் பண்ணிவிட்டு நம்ம 2 பேருமே மீட்டிங் வந்து போக வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோக்கு வந்து அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்குது. எதை வந்து என்கிட்ட வந்து மறைச்சிட்ருக்கான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். பிறகு அவங்க அப்பா கால் பண்ணி டைம் ஆகிட்டுருக்கு, நீ என்ன வந்துட்டு அந்த கான்ட்ராக்டை எடுத்தியா இல்லையா அப்படின்றத சொல்லிட்டு கேட்டுட்டு பேசிகிட்டு இருக்காரு. நான் முடிஞ்ச லெவலுக்கு ட்ரை பண்ணுறேன்னு அவன் சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோங்க வந்து இன்னைக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் போகணும், இந்த லாக்கரோட சாவி இருக்குது, உள்ளே வந்துட்டு ஒரு ஃபைல் இருக்குது, அதை நீ எடுத்துகிட்டு வான்னு சொன்னதும் ஹீரோயின் ரொம்ப ஹாப்பியாகிட்டு அங்கே போயிட்டுருக்கா. அதுக்காக தான் இங்கே வந்திருப்பா போல். அங்கே அந்த ஃபைல் எடுத்ததுமே நான் எப்படி வந்துட்டு இதை போய் அவர்கிட்ட கொடுக்குறது அப்படின்றத சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்டு இருக்கும்போது அவங்க அப்பா கால் பண்ணி நீ ஃபைல் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வா அப்படின்றத சொன்னதுமே அங்கே நம்ம ஹீரோயினுக்கு மைண்டு ரொம்ப அப்செட் ஆகிடுது. போய் சொல்லி எப்படி நான் அவனை போய் ஏமாத்துறது, அப்போ உங்களுக்கு சொந்தமானதை நான் எப்படி எனக்கு சொந்தமாக்கலான்னு சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்டு இருக்கா. அப்போ அங்கே அசிஸ்டன்ட் எதுக்காக லாக்கரோட சாவி அவங்ககிட்ட கொடுத்தீங்கன்னு சொன்னதும், அந்த ஃபைல்ஸ்க்காக தான் அவள் வந்திருந்தானா அதை எடுத்துகிட்டு அவள் போயிடுவா, இல்லைனா என்னை உண்மையிலே லவ் பண்ணிட்டு இருந்தானா வருவா அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது ரொம்ப நேரம் ஐயோ நம்ம ஹீரோயின் வரல. ஹீரோக்கு உங்கள் மனசுடைஞ்சு அவள் உள்ளே போகும்போது நம்ம ஹீரோயின் வந்துடுறா. ஃபைல் எடுக்காமல் நீ எங்கே போயிட்டுருக்க, நீ எப்படி மீட்டிங் அட்டென்ட் பண்ணுவேன்னு சொன்னதும் அசிஸ்டன்ட் இவர் தான் நம்மளோட சேர்மனே அப்படின்றத சொன்னதுமே அதை கேட்டுட்டு ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. அப்படின்னா கண்டிப்பாக இன்றைக்கி வந்து இவரை வந்து சேர்மனை சூஸ் பண்ணிடுவாங்க அப்படின்றத சொல்லிட்டு பார்த்துட்ருக்கா. நம்ம ஹீரோவுமே அங்கே உள்ளே போய் அங்கே மீட்டிங்லாம் முடிச்சுட்டு வெளியே வந்ததுமே சில பொண்ணுங்களாக வந்து அங்கே கான்டாக்ட் நம்பர் கேட்டுட்டு தொல்லை பண்ணுறாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் அவனை வேகமாக பக்கத்தில் பிடிச்சி இழுத்துட்டு கிஸ் பண்ணிகிட்டு இருக்கா. நீ எனக்கு அன்றைக்கி மேரேஜில் காப்பாற்றினா இன்றைக்கி நான் உன்னை வந்து காப்பாற்றிருக்கேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. அப்போ அந்த பொண்ணுங்க எல்லாருமே இவங்க வந்து கேர்ள் ஃப்ரெண்டு போல் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே இருந்து போயிடுறாங்க. நம்ம ஹீரோயின் சரி நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு போகும்போது நம்ம ஹீரோ உனக்கு வந்து பார்த்து வச்ச மாப்பிளையே நான் தான், நீ தான் என்னோட ஃபியான்ஸை எங்கே போயிட்டுருக்கன்னு சொல்லிட்டு கையில் ரிங்கை போட்டுட்ருக்கான். அவங்க பட்லர் வந்து மேடம் உங்கள் அப்பாவுக்கு திரும்பவுமே ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு அப்படின்றத சொன்னதும் அவங்க 2 பேருமே ரொம்ப ஷாக் ஆகிடுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆகிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.